இல்ல இது இது வந்து பூச்சாண்டி காட்டுறது இது. அதாவது இந்த மாயாண்டி பூச்சாண்டி தெரியும் இல்லையா, அந்த வேலையை தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் வெளியிட வேண்டியதானே, அதுல என்ன தயக்கம்? அது பொதுச்சாளர் பொறுத்தவரையில வந்து வெள்ளரிக்கிட்டு இருக்காரு. வெள்ளரிக்கைன்றது அது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா கேட்ட வெள்ளரிக்கை எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தீங்க, எத்தனை பேர் வேலை கிடைச்சது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, இன்னும் எத்தனை புரிந்துணர்வு, இந்த 5-6 கேள்விக்கு இது என்ன இந்த விடை சொல்றதுக்கு? அப்போ எல்லாத்தையும் வச்சு கட்டு சோத்துக்குள்ள வச்ச பெருச்சாளி மாதிரி இன்னைக்கு அதை அப்படியே வந்து வச்சிருக்கீங்களா? அதை வெளியில கொண்டு வாங்க. அதுதானே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு துப்பு இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கை கேட்டவங்களும் இன்னைக்கு விமர்சனம் பண்றது. அதான் வெள்ளரிக்கை கொடுங்க. அதை அதனால யாருடைய ஆட்சியில எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைச்சது, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. எங்களுடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது, எங்களுடைய ஆட்சி காலத்துல எத்தனை எம்ஓஇ சைன் பண்ணப்பட்டது, எங்களுடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு பேர் வந்து அதனால வந்து பயன்பெற்றாங்க, எங்க ஆட்சி காலத்துல எவ்வளவு பொருளாதாரம் உயர்ந்தது, இந்த ஆட்சி காலத்துல இதெல்லாம் இருந்துதா இல்லையா? அதான் கேள்வி. அதை கொடுத்துட்டு போகிறதுக்கு வக்கில்ல, வாய்க்கிலேயே மட்டும் பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின். என்ன மரபு இல்ல? என்ன மரபு இல்ல? நான் கேட்கறேன் தம்பி, மரபு பொறுத்தவரை நீங்க போங்க, நீங்க போங்க. வெள்ளரிக்கை பொறுத்தவரை என்ன மரபு? இது என்ன வந்து ஒரு ஐநா சபையினுடைய வந்து ஒரு கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட். அது நான் கேட்கிறேன், ஐநா சபையினுடைய கான்பிடென்ஷியல் டாக்குமெண்டா? வெளியிட முடியாத ஒரு விஷயம். அதை வந்து வெளியிட்டு போக வேண்டியதானே? அப்போ வந்து ஒண்ணுமே இல்லை. அதாவது காலி பெருங்காய டப்பா, அதுதான் இந்த ஆட்சி. அதான் இந்த ஸ்டாலின் வந்து முதலீடு கொண்டு வந்ததுக்கான லட்சணம். அதாவது ஒரே ஒரு வயல் சொல்லணும்னா காலி பெருங்காய டப்பா. ஓகே இல்ல, அதாவது சாராயம் வந்து டாஸ்மாக்ல வருமானத்தை 32,000 கோடி இருந்தது தம்பி, இப்ப 52,000 கோடி ஆச்சு. இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா குடியை வந்து பெருக்கி எல்லாரும் குடிக்க கத்து கொடுத்துச்சு. டாஸ்மாக் மூடுறாங்க, அது மூடல, அது ஒரு விஷயம். ஆனா 52,000 கோடி வந்திருக்குல்ல, 20,000 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. அந்த 20,000 கோடியில் அவங்க கேட்கறது என்ன? ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு இருக்கும். அந்த 1000 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போங்களேன். அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம இன்றைக்கு அவங்க வயிற்றுச்சல, இன்னைக்கு போக்குவரத்து வயிற்றுச்சல கொட்டிடுங்களா? நல்லா இருப்பீங்களா நீங்க? அதான் நான் சொல்ல முடியும். நான் இல்ல, அது ஏற்கனவே நான் வந்து பேருந்து அண்ணா திருவுருவ சிலைக்கு நீங்க வரல, அங்க தெளிவா சொல்லிட்டேன். அதே எடுத்து போட்டுருங்க. ஓகே.